ஊர்லேருந்து பார்த்தா புதுமையில் அகஸ்தியர் படுத்திருப்பார். புதிகமுனின்னு அவருக்கு பேர். புதிகமுனி, மாமுனி, மலைமுனி. அவருக்கு மூர்க்கமுனி இன்னொரு பேர் இருக்குது. கோபம் ரொம்ப வரும். மூர்க்கமுனின்னு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அப்போ அந்த மலையை வணங்குறேன், இந்த மண்ணை வணங்குறேன். மழை வந்து அப்படியே ஏகாந்தமாக அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு பார்வதியை வணங்குவேன். கங்காம்மா பார்வதி தானே, அந்த கங்கையை வணங்குறேன். காலையில் சூரியனை வணங்குறேன். சரியா? இப்போ பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் நான் வணங்குறேன்னா நீங்களும் வணங்குங்க. காதல், பாசம், உறவு, பற்று, கோபம், இந்த 5 தான் மனைவிட்ட இருக்குது. அதையும் நீங்கள் வணங்கணும். அவளையும் கொஞ்சம் பார்க்கணும். அவள்கிட்ட அன்பாக இருக்கணும். கோபமாக இருந்தால் நீங்கள் அன்பாக இருக்கணும். அவங்க அன்பாக இருந்தால் நீங்கள் கோபமாக இருக்கணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால் இந்த பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்களில் நான் கற்றுக்கொண்ட விதம், எனக்கு குருமார்கள் சொன்னது, நீங்கள் கேட்ட கேள்வியின்படி இந்த பிரபஞ்சத்தை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே ஆவாய். அவ்வளோதான். நான் இந்த பிரபஞ்சத்தை அன்பாக நேசிக்கிறேன். என்கிட்டலாம் அன்பாக இருக்கிறாங்க. நான் பக்தியாக நேசிக்கிறேன். இறைவன் பூரா என் கூட பக்தியாக இருக்கிறாங்க. அதனால் பிரபஞ்சம் முக்கியம், அன்பு முக்கியம்.